ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 19/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் புரிபடலை, எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டோட்டோவுக்கு மட்டும் கிடையாது, 4Dக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட உங்களுக்கு கேரளா லாட்டரியோடைய கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 19ஆம் தேதி இந்த திங்கக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம 4D நம்பர்ஸை வச்சு எடுத்துருக்கோம் நண்பா. அதாவது நேற்றுக்கு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைக்கு டோட்டோ நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ யாரும் இதை 4D நம்பர்ஸ்னு எடுத்துடாதீங்க. இது எல்லாமே டோட்டோ நம்பர்ஸ். டோட்டோ நம்பர்ஸை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிசல்ட்டில் இருந்தும் நம்மளுக்கு சில டைம் நம்மளுக்கு டோட்டோ நம்பர்ஸ் கிடைக்கும். அதை தான் இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் 4D நம்பர்ஸை பார்த்துட்டு யாரும் இதை டோட்டா நம்பிடாதீங்க. ஸோ இங்கே நம்ம எழுதிடலாம், 2D டோட்டோ கெஸ்ஸிங் NO. இப்போ நம்ம ரிசல்ட்டில் இருந்து நம்மளுடைய டோட்டோ நம்பர்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். அதாவது தனிப்பட்டு பெயர்ஸாக நம்மளுடைய 1 to 49 டோட்டோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 49 பால்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டைட்டில் இருக்கோ அந்த நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸில் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. ஏன்னா 38-3. ஸோ 38-3 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 38 இங்கே நம்மளுக்கு 3. அதுக்கடுத்து செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது 81-61. இது நம்மளுக்கு தேவையில்லை. தேர்ட் ப்ரைஸில் இருக்கிறதையும் அப்படியே எடுத்துக்கலாம். 35-6. தேர்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது 35-6. இப்போ சார்ட்டர் கன்சலேஷனில் நம்மளுக்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு 5 மட்டும் கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ இங்கே நம்ம 5 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே நம்மளுக்கு 15. ஸோ 7, 8 இல்லை. இங்கே நம்மளுக்கு இது 2 இல்லை. இங்கே நம்மளுக்கு 15 இருக்குது. ஸோ 15 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 35-16. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 35-16. 46 எடுத்துக்கலாம் நண்பா. 81 தூக்கிடலாம். 46. அதுக்கடுத்து 49. 49 எடுத்துக்கலாம். 95 வேண்டாம். அதுக்கடுத்து இங்கே நம்மளுக்கு ஒரு 49, 35 ரெண்டுமே எடுத்துக்கலாம். 35 எடுத்துக்கலாம், 49 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 57, 71 வேண்டாம், 50 வேண்டாம், ஆனால் 48 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 65 வேண்டாம், 12 எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். 8, 26 அப்படியே எடுத்துக்கலாம். தேவை 8, 26. 15 எடுத்துக்கலாம். ஸோ 88 தூக்கி விட்டுட்டு இங்கே 17, 26 எடுத்துக்கலாம். 17, 26. அடுத்து 16, 28. 16, 28 எடுத்துக்கலாம். 26, 5 எடுத்துக்கலாம். 26, 5. 43 எடுத்துக்கலாம். 60 தூக்கிடலாம். 43 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 78 இது வேண்டாம். 56 வேண்டாம். 30 எடுத்துக்கலாம். 30. அதுக்கடுத்து 85, 81 வேண்டாம். 97 வேண்டாம். 46 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. நம்ம 4D நம்பர்ஸ்லேருந்து டோட்டோ நம்பர்ஸுக்கு பிரிக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதில் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 38 1 தான் இருக்குது. 3லையும் 1 தான் இருக்குது. 35 1 2 3. அதாவது 35 ஒரு 35, 2 35, அவ்வளோதான். 3 35 இருக்குது.
ஸோ ஒரு 35 நம்ம இங்கே நகர்த்திடலாம். 35. அடுத்து 6ல் 1 6ல் இல்லை. 5 பொறுத்த வரைக்கும் 2 5 இருக்குது. ஸோ 5 அங்கே கொண்டு வந்துடலாம். அடுத்து 15 1 2 15 இருக்குது. ஒரு 15 இங்கே கொண்டு வந்துடலாம். அடுத்து 16 பொறுத்த வரைக்கும் 1 2 இருக்குது. 16 இங்கே கொண்டு வந்துடலாம். அடுத்து 46 2 இருக்குது. அடுத்து 49 2 இருக்குது. அதுக்கடுத்து 48 இல்லை. 12 இல்லை. 8 இல்லை. 26 2 இருக்குது. அடுத்து 17 இல்லை. 26 3 இருக்குது நண்பா. ஒன்று தூக்கிடலாம். 28 கிடையாது. 43 கிடையாது. 30 கிடையாது. அப்போது இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது அதிகப்படியாக கிடச்சிருக்கிறது இந்த நம்பர்ஸ் தான். ஸோ கம்மியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதிலேருந்து 38 3 6 வேறு இல்லை 6. அதுக்கடுத்து 48 12 8 17 43 28 30. ஸோ இது எல்லாமே ஒரு நம்பர்ஸாக இருக்குது. 2 4 6 8 10 நம்பர்ஸ். இதில் இருக்கிறது 2 4 6 1 7 நம்பர்ஸ். அப்போ இங்கே 10 இங்கே 7 மொத்தம் 17 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. இந்த 17 நம்பர்ஸில் இதுகளையும் விஎஸ் போட்டோம்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸு 4 நம்பர்ஸ் வரைக்கும் இதில் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 4 நம்பர்ஸ் வரைக்கும் இதில் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4D நம்பர்லேருந்தும் நம்ம கெஸ்ஸிங் நம்பர்ஸை எடுக்கலாம் நண்பா. ஒருவேளை இவ்வளோ நம்பர்ஸ் வச்சு நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எவரிட்டா நம்ம வந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 4D நம்பரில் தான் இருந்து தான் நம்ம கெஸ்ஸிங் நம்பர்ஸை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி மண்டே 19/2/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.